ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய மான்ஸ்டர் டேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மான்ஸ்டர் டேங்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களா மேக் பண்ண டேங்க் தான். ஸோ ஒரு கடைக்கார் மேக் பண்ணி கொடுத்தா தான் ஒரு டேங்க் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே முறியடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ இதில் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேங்குமே பார்த்தீங்கன்னா 6க்கு 2க்கு 2க்கு தான். ஆனால் சம்போட சைஸ் கேட்டால் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சம்போட சைஸ் 5க்கு 1.5க்கு 1.5, இன்னொரு சம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 1.5க்கு 1.5. ஸோ இப்படி இவ்வளோ பெரிய டேங்குக்கு இவ்வளோ பெரிய சம்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பர்டிகுலர் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுனால இவங்களோட டேங்கோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும், அதே மாதிரி கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒரு டல்னஸ் இல்லாமல் ரொம்ப கிளாரிட்டியாக இந்த டேங்க் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். ஆனால் உங்களாலையுமே வீட்டில் உங்களால் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் டேங்க் கூட பேசிக்கில் ஒட்டினதே கிடையாது. ஆனால் இவங்க ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் டேங்க் மேக் பண்ணுற அளவுக்கும் ப்ளஸ் சம்பையும் மேக் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெயின் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கட்டிங் எந்தெந்த சைஸஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ப்ளஸ் சம்போட டயக்ராம் நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு நம்ம அனுப்பிச்சிருவோம். ஸோ சம்பு டயக்ராம் வச்சு இன்ச் பை இன்ச்சாக ஆனால் இவங்க கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நாள் எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பொறுமை. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேபிளை எப்படி ஈஸியாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரீட்டில் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமே டேங்க் செஞ்சிருக்காரு. ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா எங்கேயும் டேபிள் செட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டேங்கோட கிளாரிட்டி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டேங்க் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சப்ஸ்கிரைபரோட டேங்க் தான். ஸோ வாங்க பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட டேங்க் தான் இது. இந்த டேங்கோட சைஸ் 6க்கு 2க்கு 2 சைஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் அரோனா அண்ட் அல்பினோ சில்வர் அரோனா, ஷெவரம் ஃபிஷ்ஷு, அல்பினோ ஜெயின் கௌராமி, ஜியோபகஸ், இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்துட்டு இருக்காரு. டேங்கோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா சுகர் சேண்ட், கிறிஸ்டல் கிளியர் சுகர் சேண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த டேங்குக்கு ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எங்கேயுமே தங்கி பாட்டமில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வேவ் மேக்கர் யூஸ் பண்ணி 25 வாட் வேவ் மேக்கர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் கலெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ பாக்ஸுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா டேங்க் இவர் ஹோல் போட்டு ஓவர்ஃப்ளோ பாக்ஸ் சிஸ்டம் மூலிமா செஞ்சுருக்காரு. ஸோ இந்த வேவ் மேக்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் முழுமையாக அரெஸ்ட் பண்ணுறதுனாலுமே ஒரு 25% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர்ஃப்ளோ பாக்ஸுக்கு தள்ளும். இந்த டேங்கோட மெயின் ஸ்பெஷாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் டேங்குக்கு ஒரு 5 ஃபீட் செஞ்ச மொதல் சப்ஸ்கிரைபர், என்னோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இவர் தான். இந்த சம்போட சைஸ் 5க்கு 1.5க்கு 1.5. ஸோ சம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளாம் மெயின் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் இவர் சம்பா யூஸ் பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, செராமிக் பால், லாவா ராக்கு, செராமிக் நேனோ பால், செராமிக் கலர் பால், இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா சேர்ந்து 54 கிலோ பயோமீடியாஸ் யூஸ் பண்ணுறாரு. இந்த மோட்டரோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 65 வாட்டில் நூபியஸில் ஃப்ளோ சப்மெர்சிபிள் பம்பு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட சைக்கிளிங் ரொம்ப ஃபேப்லஸாக இருக்கும். ஸோ அவ்வளோ சைக்கிளிங்கு அவ்வளோ பயோமீடியாஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டேங்கோட க்ளீன் பாருங்களேன். ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வேவ் மேக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ தெளிவாக தெரியுது. ஸோ டேங்கோட கிளாரிட்டி பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை, சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மளோட பெங்களூர் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரோட வீடியோ தான் இது. இந்த டேங்கோட சைஸ் 6க்கு 2க்கு 2. இந்த சம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 1.5க்கு 1.5. இந்த சப்ஸ்கிரைபரோட ஒரு திறமை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இவருக்கு ஃபிஷ் ஹாபியில் எந்த ஒரு அனுபவமே இல்லை. ஸோ நம்ம இவருக்கு கிளாஸோட அளவு கொடுத்தோம், சம்போட டயக்ராம் கொடுத்து அளவு கொடுத்தோம். இவராக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக் பண்ணிட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு 2 ஃபீட் டேங்க் கூட இவர் மேக் பண்ணதே கிடையாது. ஸோ நம்ம வீடியோ காலில் அவருக்கு முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தோம். டேங்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மேக் பண்ணிட்டாரு, எல்லா பிரேசிங்கோட சேர்த்து. ப்ளஸ் சம்பி மேக் பண்ணிட்டாரு. டேங்கோட பாட்டமில் வேஸ்ட் எப்பயுமே இருக்கவே கூடாது அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்ட். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41W பெரிய பவர் ஹெட். இது 6 ஃபீட்டுக்கே சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு டாப் ஃபில்டரோட பவர் ஹெட்டு. டாப் ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒரு டாப் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். 8 லேயருக்கு மேலே பாண்டு ஸ்பாஞ்சு கொடுத்துருக்கோம். ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டமில் உங்களுக்கு இருக்கவே இருக்குது. இதுதான் அந்த பெரிய டாப் ஃபில்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
9 kgs வரைக்குமே பயோமீடியாஸ் பிடிக்கும். 8 லேயர் வந்து பாண்ட் ஸ்பாஞ்ச் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா டேங்கை ஹோல் போடாமல் டிஐஒய் மெத்தடில் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் வந்து செஞ்சுருக்கோம். ஃபில்டர் சாக்ஸு, அப்புறம் பாண்டு ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேடு, ஒயிட் ஸ்பாஞ்சு, இந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பாஞ்ச் செக்ஸில் கம்பல்சரி லாவா ராக் வைக்கணுங்கிறது நம்மளுடைய கண்டிஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 kgsக்கு மேலே வந்து லாவா ராக் வச்சிருக்காரு. பயோமீடியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, செராமிக் பால், லாவா ராக்கு, நேனோ செராமிக் பால், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 24 kgs வந்து பயோமீடியாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டேங்கோட லைட்டு பார்த்தீங்கன்னா டேனிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அரோனா பார்த்தீங்கன்னா நல்லா அரவணாவோட கலரேஷன் நல்லா உங்களுக்கு இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கிறதுக்காக டேனிங் லைட். ஸோ இந்த லைட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான லைட்டு. ஸோ K1 மீடியா பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கோட ஒரு சின்ன ஒரு பாட்டை ஒதுக்கி அந்த நம்மளுடைய 65 வாட்டோட ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, இன்லெட்டு, அதில் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ வந்து பார்க்கும்போது K1 மீடியா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து செஞ்சுருக்காரு. இந்த சப்ஸ்கிரைபரை பொறுத்த வரைக்குமே வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ரொம்ப காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா இவரே மேக் பண்ணியிருக்காரு இல்லையா மேக்ஸிமம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு செஞ்சுருக்காரு. இவர் கண்டிப்பாக பாராட்டியாக வேணும். அதே மாதிரி வந்து டேபிள் செய்யறதுக்கு நிறைய பேர் காஸ்ட் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இங்கில் வந்து நல்லா செஞ்சுக்கோங்க. ஹெவியாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து காஸ்ட் வைஸும் கம்மியாகும். அதே மாதிரி இங்கே ஒரு சம் ஃபில்டர் வைக்கிறீங்கன்னா கூட அழகாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் சம் ஃபில்டரேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல அந்த உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ வந்து சம் ஃபில்டர் கூட வைக்க முடியாமல் அளவுக்கு நீங்கள் இந்த உட்டெல்லாம் செய்கிறேன், இந்த கபோர்ட் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் கொண்டு போக முடியாது. உங்களால் இந்த அளவுக்கு வந்து வாட்டரோட கிளாரிட்டியும் உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ இந்த டேங்கோட கிளாரிட்டி நீங்களே பாருங்கள். இந்த 2 டேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஃபேப்லஸாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்குக்கு ஒரு பெரிய சம்ப் வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸு. ஸோ இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுவும் தஞ்சாவூர் சப்ஸ்கிரைபர்லாம் வேறு லெவல். ஒரு 6 feet டேங்குக்கு 5 feet சம்பு செஞ்சு 54 கிலோ பயோமீடியாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 22 கிலோ பயோமீடியாஸ் யூஸ் பண்ணி இவரோட டேங்கோட கிளாரிட்டி வந்து கொண்டாந்துருக்காரு. இந்த டேங்க் இன்னும் ப்ராசஸ் ஆகும்போது இன்னும் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 டேங்குமே மேக் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ இது நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸை பார்த்தும் சரி, நம்ம வீடியோஸ் வந்து வேறு சப்ஸ்கிரைபரோட வீடியோஸ் வந்து அட்டாச் பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா, அப்பயும் வந்து நிறைய பேர் வந்து தப்பான கால்குலேஷன் போய்க்கிறாங்க. ஸோ இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அந்த ரெடி பண்ணிக்கலாம், டேங்க் ப்ளஸ் சம்பு டேபிள்லாம் வந்து 10,000 ரெடி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு மான்ஸ்டர் டேங்க், அதாவது ஒரு 5 feet மேலே நீங்கள் போயிட்டாவே ஒரு 6 feet டேங்கை தொட்டாலே டேங்கு ப்ளஸ் வந்து டேபிள் ப்ளஸ் வந்து சம்பு, அதுக்கு தேவையான பயோ மெட்டீரியல்ஸு, ஃபிஷ்ஷு, அதுக்கு தேவையான அக்சசரிஸு. ஸோ இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு வந்து கம்மி இல்லாமல் உங்களால் செய்யவே முடியாது. ஸோ நீங்கள் பர்சனலாகவே நீங்கள் வந்து கிளாஸ் கடைக்கு போயிட்டு வந்து செஞ்சாலும் சரி, நீங்களே வெல்டிங் பண்ணி மெட்டீரியல் வாங்கி செஞ்சாலும் சரி, சம் ஃபில்டர்ஸிங் தேவையான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்லேயே வந்து நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, ஒரு 30,000 to 40,000 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் செட்டப்புக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் ஃபிஷ்ஷோட சேர்த்து. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு தப்பான கால்குலேஷன் வந்து பண்ண வேணாம். ஸோ ஒரு பெரிய பெரிய டேங்கை பார்க்கும்போது நம்ம ஒரு 10,000 செஞ்சுக்கலாம், 5,000 செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு செய்யாதீங்க. காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ இதுலேயே நான் செஞ்சு கொடுக்குறேன், அதிலே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி யாராவது வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்து இந்த 2 டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது பிக்சல் உடஞ்சி வந்துருக்குது. சரிங்களா. அவங்க எனக்கு அனுப்பின பிக்சல் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக வந்துச்சு. அது இல்லாமல் நேரில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி வந்து இவ்வளோ கிளாரிட்டி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். சரிங்களா. ஒரு பெரிய பெரிய செட்டிங் போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 40,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு பர்சனல் அட்வைஸு, மேக்ஸிமம் யாரும் அல்ட்ரா கிளியர் கிளாஸு, எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் அந்த கான்செப்ட் வந்து போகாதீங்க. அதே மாதிரி மேலே வந்து டாப்பு செய்யறதுக்கு வந்து உட்டன் டாப் வந்து செய்கிறேன், இல்லை ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டாப்லாம் செஞ்சு டாப்புக்கு ஒரு 2,000 3,000 செலவு பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து லைட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்குக்கு வந்து நிறையா வந்து பிராண்டட் லைட்லாம் இருக்குது. 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் லைட்லாம் இருக்குது. ஆனால் வந்து சோபோவில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 1,800 தான் உங்களுக்கு வரும். ஒரு 6 feet டேங்குக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 2,000 ரூபாய்க்குள்ள தான் உங்களுக்கு லைட் வந்து வரும். அதுக்கு நீங்கள் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக லைட்டுக்காக செலவு பண்ணாதீங்க. ஸோ எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சில வரைமுறை வச்சுக்கோங்க. அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். டஃப் அண்ட் கிளாஸ் போடுறேன், அல்லது வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் போடுறேன், அல்ட்ரா கிளியர் கிளாஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, காஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. டேபிள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உட்டன் டேபிள் செஞ்சு அதுக்கு நான் ப்ளைவுட் அடித்து அதுக்கு நான் மைக்கா ஷீட் ஒட்டி அதை நான் டிசைன் பண்ணுறேன், அதுக்கு நான் வந்து டோர்லாம் வந்து ஸ்லைடிங் மாதிரி வைக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது நிறையா காஸ்ட் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து ஒரு சின்ன செட்டப்லேயே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் வீடியோ பார்த்தீங்க இல்லையா. ஸோ பெங்களூர் சப்ஸ்கிரைபரோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம சம்பு வச்சுருக்கோம், ஸோ சம்பு ப்ராசஸ்லாம் வந்து இவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தெரியும். அப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது
அந்த சம்பு வச்சிருக்க இடத்த கவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு உடன் ஷீட்டு மட்டும் வாங்கி ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சு அதை கொஞ்சம் நீட்டாக கவர் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிசைனிங் போனீங்கன்னா உங்களுக்கு டேபிளுக்கே பார்த்தீங்கன்னா 14,000 to 20,000 உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு எல்லா ஆங்கிளில் செஞ்சு ஒரு ப்ளைவுட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 8,000 ரூபாயில் முடிஞ்சு போயிடும். ஸோ சிம்பிளாக செய்யுங்க. இதே மாதிரி டேங்க் வந்து நீங்களும் மேக் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி சம்புக்கு தேவையான பயோ மெட்டீரியல், சம்புக்கு தேவையான ஐடியாஸ் நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ மெட்டல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரமாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் போவோம், செட் பண்ணுவோம், ஒரு விஷயம் முடிப்போம், அடுத்த விஷயம் செட் பண்ணுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரியான டேங்க் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ தேவையான கான்டாக்ட் பண்ணால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான பயோ மெட்டீரியல்ஸ், சம்புக்கு தேவையான ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.